என்னுடைய உடன்பிறவா சகோதரர் வில்சன் பால் எப்படி வாழ்ந்தார் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். குடும்பத்தை சிறப்பாக வழி நடத்தியவர். ஆன்மீகம், பொது தொண்டு, சிறப்பான சேவைகளெல்லாம் புரிந்து அன்பும் பண்பும் பாசத்தோடு வாழ்ந்தவர். குடும்பத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று அன்போடு அனைவரையும், பிள்ளைகளெல்லாம், மனைவி பிள்ளைகளை அரவணைத்து வாழ்ந்தவர். செல்லப்ப நகர் பஞ்சாயத்தில் துணைத் தலைவராக பணியாற்றி பேரும் புகழும் நியாயமான தீர்ப்புகளை வழங்குவது என்பதை மறந்துவிட முடியாது. பக்தியோடு வாழ்ந்தவர். ஆலயங்களுக்கெல்லாம் அவரால் என்ற நிதிகளை கொடுத்து வாழ்ந்தவர். மக்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகியவர். அவருடைய மரணம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. வில்சன் இறந்து விட்டார் என்பதை நாம் நினைக்கும்போது உண்மையாகவே கண்ணீர் வந்துவிட்டது. நல்ல மனிதர். நேற்றிருந்தவர் இன்றில்லை, இன்று இருப்பவர்கள் நாளை இருப்போமா என்று சந்தேகமாக இருக்கின்றது. கடவுள் இயேசுநாதர் கிறிஸ்து இரட்சகர் எத்தனையோ புதுமைகளையும் நன்மைகளும் செய்திருக்கின்றார். அவர் இன்னும் சற்று காலம் வாழ்ந்து இருக்க வேண்டும். ஆனால் மரணம் என்பது யாரையும் விட்டு வைப்பதில்லை. கிறிஸ்துநாதர் இயேசு இரட்சகர் கூட மரித்து உயிர் தெழுந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. கடவுள் அழைக்கும்போது ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை. ஏற்றத்தாழ்வு ஏதுமில்லை. யமனழைக்கும் பாதையிலே மாற்றம் ஒன்றுதான் மனித வாழ்வு. இந்த வாழ்க்கையிலே மனிதர்கள் சீரும் சிறப்புமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உட்கார்ந்து குடும்பத்திலே பேசி அதை தீர்த்து கொள்ள வேண்டும். மற்றவரை பற்றி உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பிறருக்கு நாம் உபத்திரம் கொடுக்கக்கூடாது. பைபிளில் சொல்லுகிறார், ஆண்டவரே 7-70 முறை மன்னின்னு சொல்லுகிறார். நம்ம வாழும்போது ஒருவருக்கு புரிந்து கொண்டு, நம்ம கிறிஸ்துவங்களாகிறோம், கடவுளை வணங்குகிறோம், ஆண்டவர் சொல்லுறதை நம்ம கேட்கணும். அதே மாதிரி தோன்றியல் புகழோடு தோன்றி புகழோடு மறைந்தவர் தான் நமது வில்சன். அவர் வரும்போது ரொம்ப அன்பாக நேசிப்பார். அண்ணான்னுவார். என்ன வில்சன் ஆயிடுச்சா, வேலையெல்லாம் ஆயிடுச்சுண்ணா. இப்போது நம்ம மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தார். இந்த மரணம் திடீர்னு இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வாழ்ந்த காலம் 67 ஆண்டு காலம். அந்த 67 ஆண்டு காலத்தில் எப்படி வாழ்ந்தார்? சிறந்த பணியாற்றினார், சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அந்த மரணம் 67 ஆண்டுகள்னா எவ்வளோ காலம்? என்னென்னோ கல்யாணம், சிறுமாக கல்யாணத்தை பார்த்தாரு, பிள்ளைங்களுக்கு காது குத்தினார், பேரை வச்சார், சிறந்த பணியாற்றினார். ஆனால் அந்த மரணம் 1.5 நாள் தான். உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. காடு நம்ம அடைக்கலம் கொடுக்குறோம், கல்லறையில் போயிட்டு அடைக்கலம் கொடுத்தோடனே அவ்வளோதான். என்ன எடுத்துன்னு போனார் அவர் வாழ்ந்த காலத்தில்? நம்ம மிஷினு சிறப்பாக செல்லப்ப நகர் மிஷினு, கேவூர் மிஷினு, எல்லாம் நம்ம அங்கே ஜனங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும்போது, என்ன சார் இது மாதிரி மிஷின் வாங்கிட்டான்னு கேட்கும். ஆமாண்ணா, ரொம்ப சந்தோஷம். திடீர்னு நம்ம போனோன்னா அப்போ உடனே அவர் எதுவும் விட்டு கூட உக்காரணா சிறப்பாக உட்கார வச்சு அன்போடு அரவணைத்து, அந்த நினைக்கும் போது தான் அந்த அன்பு தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படன்னு சொல்லுவான். அந்த ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர் தான். ஒழுக்கத்தோடு வாழ்ந்து மறைந்த அவர் மரணத்தை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப மன கஷ்டமாகுது. ஆண்டவர் சொல்கிறாரு கிறிஸ்துவில், என்னுடைய விசுவாசமாக இருக்கிறவங்க பாக்கியவான்னு சொல்கிறாரு.
அவர் இன்னும் கொஞ்சம் எத்தனையோ புதுமைகள் அற்புதங்களையும் கலிலேயா, கானா, ஜெருசலம் போன்ற இடங்களெல்லாம் பேய் பிடித்தவர்கள், இளம்பிள்ளை வாசகர்கள், குருடர்கள், கூனிகள், சப்பானிகளுக்கெல்லாம் ஒரு புதுமையை செய்து கொடுத்தவர். ஆனால் இந்த வில்சனுக்கு கொஞ்சம் சில ஆண்டு காலம் அந்த உயிரை காப்பாற்றினா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதுதான் ரொம்ப மன கஷ்டமாகுது. அவர் நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு அருமையான நபராக இருந்தவர். அவங்க அண்ணன் சொன்னார், அவர் வந்து பேசினாக்கா நாங்கள்லாம் நம்ம கோர்ட்டுக்கு போயிருந்தோம். சொன்னார், வில்சன் இருக்காருன்னா 5ஆந்தேதி வச்சுட்டு இதுன்னாங்க. நான் சொன்னேன், அருமையான என்னன்னா எங்கள் குடும்பத்தில் அவர் தான் பிரச்சனையை தீர்க்கிறவர். பேரே சொல்ல மாட்டார், அண்ணான்னு தான் கூடுவார். அவர் சொன்னால் அவர் பேச்சுக்கு மறுப்பே இல்லை அப்படின்னெல்லாம் குடும்பத்திலலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. மரணம் வந்து யாரையும் விட்டு எழுப்பது, இருப்பு இருந்தால் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். வாழ காலத்தில் சிறப்போடு வாழ்ந்து ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழணும் அப்படின்னு கேட்டு, இந்த அவருடைய இழப்புக்கு என்ன தான் சொல்ல முடியும்னு தெரில. குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி அந்த அம்மையார் சிறப்பாக வாழ்ந்தார்களோ அதை பின்பற்றி வாழ வேண்டும். அவர் விட்டு சென்ற பணியெல்லாம் என்ன, அவர் என்ன நினச்சாரு, அதை நம்ம நினச்சி அதை நிறைவேற்றினா கண்டிப்பாக அவருடைய ஆன்மா இறைவனிடத்தில் சாந்தி அடையும் என்பதை கூறிக்கொண்டு, நான் என்ன பேசணும் ஒன்றும் ரொம்ப மனசு கஷ்டமாக அவர் நினச்சா. ஆகவே வாழ்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். அன்பு சகோதரர் வில்சன் அவர்கள் நகர சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது வட்டாரத்துக்கு நம்ம என்ன சொல்லுமோ அது சிறப்பான பணியாற்றினார். தண்ணி வசதி, லைட்டு வசதி, ரோடு வசதி, கால்வாயங்களெல்லாம் சிறப்பான பணியாற்றுவர். நம்ம வார்த்தைக்கு மறுபேச்சே இல்லை. அவரால் முடிந்த சேவைகளை சிறப்பாக செய்தவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது.